நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு கலர் பெண்ணால் வரைஞ்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது இதுவும் ஒரு டிராயிங் எஃபெக்ட் தான். இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேணுன்ற கலர் வேணுன்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ரேர் ஃபைலு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட WinRAR வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு 2 ஃபைல் இருக்கும். அதாவது ஒரு ப்ரஷ் ஃபைலு ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் ஃபைல் இருக்கும். சில சாம்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் உங்களோட ஃபோட்டோக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஒரு பெண்ணால் வரைஞ்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஓகேங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆக்ஷனையும் இந்த ப்ரஷ்ஷையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து தேவையான அந்த வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பென் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, கலர் பென்ன்ற ஆக்ஷன், இதையும் நீங்கள் ஓப்பன் வித் கொடுத்து உங்களோட அந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தேவையான ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோக்கு அப்புறம் நீங்கள் ஆக்ஷன் பேனல் போங்க. ஆக்ஷன் பேனலில் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் லோட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஆக்ஷன் மட்டும் காமிக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகிடும். அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரஷ்ஷையும் லோட் பண்ண போகிறீங்க. பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ப்ரஷ் செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லோடு ப்ரஷஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இம்போர்ட் ப்ரஷஸ். இந்த இம்போர்ட் ப்ரஷஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரஷ் வந்து உள்ள லோட் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி தேவையான அந்த ப்ரஷஸையும் உங்களோட ஆக்ஷனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து இது மாதிரி நான் கொடுக்குற ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? நான் கரெக்டாக வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றதான் தெரியல. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஆக்ஷனுக்கு நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் கேப் இல்லாமல் இருக்குது. அதனால் நான் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மூட்டூவில் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் சென்டராக கொண்டு வரேன். இப்படி. ஓகேங்களா? ஃபோட்டோ வேணால் சென்டராக, அப்படி இல்லைனா நீங்கள் ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். இப்படி ரீசைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சைடில் ஸ்பேஸ் வேணும். அதுக்காக இப்போ நான் வந்து டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது மாதிரி டீசெலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் செலக்ட் பண்ணுற இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. பாருங்கள், கண்ட்ரோல் டீசெலக்ட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு லேயர் இருக்குது. நீங்கள் இது மாதிரி எதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது இல்லை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பேக்ரவுண்ட் வந்து என்ன ஆகும், இது மாதிரி லாக் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? லாக் இல்லாமல் வந்துடும். சில பேர் வந்து PSD டெம்ப்ளேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் வந்து ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அப்போ வந்து இந்த ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் லாக் ஆன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் லேயர் இருக்கணும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும், அடிஷ்னலாக ஒரு நியூ லேயர் கொடுக்கணும். அந்த நியூ லேயருக்கு ப்ரஷ் BRUSH அப்படின்னு ப்ரஷ் கொடுக்கணும். இதில் சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் கொடுத்துருப்பீங்க, இல்லை நேம் வந்து தப்பாக கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் எரர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இது மாதிரி ப்ரஷ்னு ஒரு லேயர் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தேவையான அந்த இடம் எந்த இடம் எனக்கு ஃபோக்கஸில் இருக்கோ அந்த ஏரியா மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது W டூலில், அதாவது குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து என்னோட சப்ஜெக்ட் மட்டும் நான் வந்து சும்மா ரஃபாக செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக நியூ லேயர் செலக்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட சப்ஜெக்ட் மட்டும் நான் வந்து ரஃபாக இப்படி செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் மேலே கூட ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ட்டை பிடிச்சிட்டு சைடில் வந்து இப்படி நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? மறுபடியும் வந்து ரீசெலக்ட் ஆகும். இப்போ எனக்கு சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ரஷ் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் லேயரில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ப்ரஷ் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கலர். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கலர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேணுன்ற மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் இது மாதிரி அப்போ வந்து ப்ரஷோட ஒப்பாசிட்டியில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. 100% கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னு சொல்லி நான் கீழே வந்து இது மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் கிரியேட் பண்ணிவிட்டேன். கண்ட்ரோல் D, அதாவது டீசெலக்ட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ப்ரஷ் லேயர் இருக்குது. ப்ரஷ் லேயரில் எந்த சப்ஜெக்ட் எனக்கு வேணுமோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன்.
ப்ளஸ் வந்து கீழே எனக்கு வந்து பேக்ரவுண்ட் லேயர் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி பேக்ரவுண்ட் லேயர். இந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து பேக்ரவுண்டு நேம் இருக்கணும், ப்ளஸ் வந்து லாக்கோடு இருக்கணும். ஓகேங்களா, இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ் லேயரில் செலெக்ஷன் வச்சுக்கோங்க. செலெக்ஷன் வச்சுட்டு இப்போ நம்ம லோட் பண்ண அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள். இந்த கலர் பென் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் ஆக்ஷன் அப்படி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே கொடுங்க. ஓகேங்களா, ப்ளே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இந்த ஆக்ஷன் வந்து அதுவே ரன் ஆகும். உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இது ரன் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஆக்ஷன் ரன் ஆகிறதுக்கு நிறையவே டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். ஸ்டாப் கொடுத்துட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் ஒரு சூப்பரான எஃபெக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள் ஒரு 10 லேயர் இருக்கும். ஓகேங்களா, இந்த 10 லேயர் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக வேறு கலர் வேறு விஷயங்களை உங்களால் கொண்டு வர முடியும் பாருங்கள். இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களால் கொண்டு வர முடியும். இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அதில் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிலே பாருங்கள் சைடில் இந்த எடிட்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்னும் கூடவோ குறைக்கவோ உங்களால் வந்து முடியும். ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வேணுன்ற மாதிரி இந்த அவுட்புட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. அதோடு இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த பென் ஸ்கெட்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த எஃபெக்ட் சில பேருக்கு வந்து பிடிக்காது. உள்ளே வந்து ஃபேஸ்க்குள்ளே வந்திருக்கு பாருங்கள், பல்லுலாம் வந்திருக்கு. இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேயர் இருக்குது பாருங்கள். இங்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இங்க்குன்ற இந்த லேயர் தான். ஓகேங்களா, இது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா பாருங்கள் அது வந்து மறைஞ்சிருச்சு. அப்படி இல்லை அது எனக்கு இந்த பல்லில் மட்டும் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த மட்டும் நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கீங்க. மாஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபர்கரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ரஷ் பண்ண போகிறீங்க. அந்த இடம் மட்டும் மறைஞ்சிரும். ஓகேங்களா, இது மாதிரி கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே வந்து இந்த ஆக்ஷன் மூலமாக கிரியேட் பண்ணது தான். அதோடு இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதுவுமே வந்து அந்த ஆக்ஷன் மூலமாக கிரியேட் பண்ணது தான். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கும். இந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.